அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டேல் ரீட்டைல் மெயின் போர்டு ஐபிஓ பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் வந்து இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ எப்போ ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட், எப்போ லிஸ்டிங் டேட், அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கேபிஐ எப்படி இருக்குது, ஃபைனலாக இந்த கம்பெனி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு தமிழில் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண்டென்ட் எல்லாமே கோத்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுக்குறேன் நான். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி பட்டேல் ரீட்டைல் ஐபிஓ. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்துட்டு இவங்க வந்து இன்கார்பரேட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் சூப்பர் மார்க்கெட் செயின் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான அன்றாட தேவைகளான சில பொருட்கள் இருக்கும் இல்லைங்களா, ப்ரொஃபஷனல் ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் இருக்க நியர்பையில் இருக்கிற சில கடைகளில் நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், வாங்குவோம். அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம போயிட்டு வாங்குவோம். ஸோ இப்போ சூப்பர் மார்க்கெட்டு, டிமார்ட், இந்த மாதிரி ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து என்னன்னா இந்தியாவில் வந்துட்டு என்னன்னா பெரு அளவில் என்னன்னா நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் ஒன் ஆஃப் தி ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பட்டேல் ரீட்டைல் இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ இவங்க மேஜராக அப்படின்னு பார்க்கும்போது Tier 3 சிட்டிஸில் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியர்பை சப் அர்பான் ஏரியா, ஸோ நல்ல ஒரு டெவலப்டு, கிட்டத்தட்ட ஒரு அப்கமிங் டெவலப்மெண்ட் ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய பிஸ்னஸ் வந்துட்டு என்லார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து என்னென்னா மேஜராக வந்து ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது என்னென்னா ஃபுட் ஐட்டம்ஸ், நான் ஃபுட் ஐட்டம்ஸ், ரெண்டுமே வந்து என்னன்னா ஜென்ரல் மெர்ச்சன்டைஸ் அண்ட் அப்பியரல்ஸ். ஸோ இது எல்லாமே இவங்களுடைய பிஸ்னஸில் வந்து என்னென்னா இன்க்ளூடிங் ப்ராடக்ட்ஸா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட் நேமில் வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது பட்டேல்ஸ் ஆர் மார்ட் அப்படின்ற இந்த நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அதுவும் மகாராஷ்டிராவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ May 31, 2025 ஸ்டேட்டஸ் படி 43 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓவரால் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுவும் வந்து தானே அண்ட் ரைஜர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டோட்டல் ரீட்டைல் ஏரியா, இவங்களுடைய ஓவரால் இருக்கிற அந்த ஏரியா பிஸ்னஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய லேண்ட், அதாவது என்னென்னா அந்த ஸ்பேஸ் வந்து என்னென்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய மகாராஷ்டிராவில் இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,78,946 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டோட அந்த ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி என்ன விதமான ப்ராடக்ட், ப்ரைவேட் லேபிள்ஸ் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ பட்டேல் ஃப்ரெஷ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா பல்சஸ் அண்ட் ரெடி டு குக் ஐட்டம்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ், ஸோ வெஜிடபிள் ஐட்டம்ஸ், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் உள்ள வந்து வரும். ஸோ இந்தியன் சஸ்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ், கீ அண்ட் பெப்பர்டு, ஸோ இந்த ரிலேட்டடான ஐட்டம் எல்லாமே தான் இந்தியன் சஸ்கா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ப்ளூ நேஷன்ஸ், அதாவது மென்ஸ் வியர், ஸோ இதுவுமே வந்து பண்ணுறாங்க. இந்த ரீட்டைல் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் வியர் பண்ணுற ஸோ சில ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி திங்ஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பிஸ்னஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டேல் எசென்சியல் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஐட்டம்ஸ், ஸோ இந்த ப்ராடக்ட், ஸோ இந்த மேஜர் 4 டைவர்சிஃபிகேஷனான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க சூப்பர் மார்க்கெட் ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க May 31, 2025 படி இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 38 ப்ராடக்ட் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட அக்ராஸ் 10,000 SKUs அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் அக்ராஸ் வேரியஸ் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பேன் இந்தியா லெவலில் இவங்க பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் பர்டிகுலராக மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஐபிஓ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா August 19 August 21 3 நாள் ஓப்பன் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹10 per ஷேரும், இஷ்யூ ப்ரைஸ் பேண்டு $237 $255 ஒரு லாட் சைஸுக்கு 58 ஷேர் இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்க்கும்போது 242 கோடி தான், ஓரளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 242 கோடி இவங்க எம்ப்ளாயீஸுக்கும் இவங்க தனியாக என்ன பண்ணுறாங்க, 1 கோடிக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்பிட் பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ இவங்க எம்ப்ளாய்க்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ₹255 ₹235 அப்படி, அதாவது ₹237 மைனஸ் ஒரு ₹20 வரைக்கும் இவங்க என்ன பண்ண முடியும், இவங்களால அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ பிஎஸ்சி அண்ட் என்எஸ்ஐக்கு ரெண்டுலுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங் வந்துட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனி எப்போ அலாட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 22 அன்னைக்கு, ஃப்ரைடே அன்னைக்கு அலாட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் ஒரு நமக்கு லேட் நைட்டு தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ ரீஃபண்ட் அண்ட் ஷேர்ஸ் ஆஃப் டீமேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக், அதாவது என்னன்னா ஆகஸ்ட் 25 அன்னைக்கு, மண்டே அன்னைக்கு நமக்கு நடந்துடும். ஸோ லிஸ்டிங் டேட் ஃபைனலாக நமக்கு ஆகஸ்ட் 26 டியூஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கட் ஆஃப் யூபிஐ மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ அப்ளிகேஷன் பண்ணுறீங்களோ 19 இல்லை 20 இல்லை 21 பண்ணாலும், ஸோ 21 அன்னைக்கு மேக்ஸிமம் அன்னைக்கு 5 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக யூபிஐ மேண்டேட் வந்து பண்ணி ஆக வேண்டும். ஸோ ரீட்டைல் கேட்டகரி மினிமம் ஒரு லாட்ல இருந்து 13 லாட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது ₹17,790 மினிமமாக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ ஸ்மால் HNI கேட்டகரி, பிக் HNI கேட்டகரி 14 லாட்ல இருந்து 67 லாட் வரைக்கும் ஸ்மால் HNI கேட்டகரியும், 68 லாட் வரைக்கும் பிக் HNI கேட்டகரிக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 247 கோடி அப்படின்றத வந்து பண்ணிட்டோம். ஸோ ரீட்டைல் கேட்டகரிக்கு இவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் 45% ஆஃப் ஷேர்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் தான். ஏன்னா 247 கோடின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூ, ஓகேங்களா. ரொம்ப அதிகமும் இல்லாமல் ரொம்ப கம்மியானவும் கொஞ்சம் அந்த மாதிரி வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மோஸ்ட்லி எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா 35% தான் ரீட்டைல் கேட்டகரி கொடுப்பாங்க. பட் இந்த கம்பெனி 45% கொடுக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ கியூபி கேட்டகரிக்கு 30%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 45%, என்ஐஏ கேட்டகரிக்கு 25% இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பார்க்குற சில கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் நம்ம பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 14%, டெட் பை ஈக்விட்டி 1.34. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக டெட் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 19%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 3.08, கொஞ்சம் கம்மியான வேல்யூவில் தான் இருக்குது. எபிட்டா மார்ஜின் 7.61%. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ 4.72 டைம்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் அபோவ் லிட்டில் ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பர் டூப்பர்னு சொல்ல முடியல, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியல, ஓரளவுக்கு நியூட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பார்க்கும்போது லாஸ்ட் மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025 நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா லாஸ் மேக்கிங் கம்பெனியா அப்படின்னு நம்ம பார்த்தா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க. 16 கோடி, 22 கோடி, 25 கோடி, ஓரளவுக்கு கொஞ்சம் கிராஜுவலாக தான் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ரொம்ப நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து காமிக்கல. பட் இருந்தாலும் ப்ராஃபிட் கம்பெனியில் வந்து இருக்காங்க. ஸோ அசட்டும் பார்க்கும்போது 300 கோடி, 333, 382, ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு கிராஜுவலாக தான் பண்ணுறாங்க. பட் இங்கே பாருங்கள் பாரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, ஒரு சின்ன லிட்டில் பேட். ஸோ இபிஎஸ் வேல்யூ 10.16லேருந்து 7.57 வந்து குறையுது. பி ரேஷியோ கொஞ்சம் ஓவர் வேல்யூவில் தான் வந்து வராங்க. ஸோ இவங்களுடைய கேபிஐ, இவங்களுடைய ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ எல்லாம் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இவங்க ப்ரைஸ் பேண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. 25லேருந்து 33 வரைக்கும் பார்த்திங்கன்னா போகுது. ஸோ இந்த கம்பெனி வந்து என்னென்னா பொதுவாக நம்ம வந்து லிஸ்டிங் கெயினுக்காக தான் நம்ம ரீட்டைலர்ஸ் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணுறாங்க அப்படின் போது, ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸில் 14% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இந்த கம்பெனி ஸோ லாஸ்ட் நாள் அன்னைக்கு 22 அன்னைக்கு ஸோ 10%க்கு மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இவங்க ஸ்டாண்ட் பையில் இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா, எந்த பேசிஸில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் கலெக்ஷன் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட கண்டென்ட் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.